அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ள நெறிய உலகமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. தர்மசாலை படி வாரந்தோறும் ஆதரவளித்து இந்த இறைப்பணியை சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கு. அதுக்கு முக்கியமாக இருந்தவருக்கு அனைத்து உள்ளங்களுக்கும் வளர் பெருமானார் சிறிது நோய் தீமை வராமல் காத்தருள் வேண்டும். வாழ்க வாழ்க. வணக்கம் ஐயா. இது திடீர்னு அந்த வார்த்தை வருது தெரியல. சொல்லுங்க ஐயா. அகவல் பார்க்கலாமா இல்லை வேற ஏதாவது இருக்கா? சென்ற வாரம் முருகன் வடநாட்டவரா தமிழ்நாட்டவரான்னு சொல்லி ஒரு விளக்கம் போட்டோம். அதன் தொடர்ச்சியாக தமிழில் ஏன் முருகன் ரொம்ப பிரசித்தமாக தமிழ் கடவுள்னு சொல்லி அவர் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தமிழ் கடவுள் ஏன் முருகன் விளக்குறாருன்னு. ஆனால் அது விளக்கமாக இன்னும் கூற முடியுமா? அது தமிழ் கடவுள்னு ஏன் அவர் அழைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தி என் அல்லலை நீக்கிய அருப்பெருஞ்சோதி. இந்த இருங்கடல் சொன்ன அப்படி படிக்க வேணாம், கருங்கடல்னு படிங்கன்னு சொன்னேன். ஏன் நான் இருங்கடல்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்? ஐயா இந்த இருங்கடல் இருங்கடல்னா என்ன? இருங்கடல் நீந்துவார்னு சொல்லிட்டு அந்த இதில் இருக்கிறது சொல்லுவாங்க. அதாவது அது ரெண்டு விளக்கமாக மாறுது. அது ரெண்டு கடலா இருங்கடல்னு வருது இல்லையா? இருகடலா அந்த வார்த்தை புலப்பட மாட்டேங்குது சரிங்களா? அதுதான் நான் சொன்னேன், அந்த வார்த்தையை நம்ம மாற்றிட்டு கருங்கடல். இருங்கடல்னா இருட்டு, இருள் 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 சூழ்ந்த கடல். நீங்கள் சொல்கிறது வெட்ட வெளியை சொல்கிறீங்க அப்படி தானே? அது மாதிரி நீங்கள் சொன்னது கரெக்டுனா, இந்த பிறவி பெருங்கடல் சொல்கிறார் இல்லையா வள்ளுவர், இதை அது ஒரு படி மேலே போய் கருங்கடல் பாக்குறாரு. இந்த நீல கலர்லேயே நம்ம நீச்சல் அடிச்சா நம்ம கலந்து போயிடலாம்பா. இப்போ அது என்னன்னே தெரியல, நீ மாட்டிக்கிட்டு இருக்கிற. கருப்பாக இருக்குது, அந்த இடமே தெரியாத, பயணிக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு நிற்கிற. இவருக்கு அது ஒரு படி மேலே போய் சொல்கிறாரு பெருங்கடல், அது கருங்கடல். ஒண்ணுமே தெரியல, உள்ள நம்ம இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். பிறவி எடுக்கிற கடல் பெருங்கடலா இருக்கு, ஆனா அதை வர முடியல, அதுலேருந்தே வர முடியல. இருள் கடலுக்கு தான் அவர் இருங்கடல்ங்கிறாரு. அந்த வார்த்தை கொண்டு சேர்க்கறதுல நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. கருங்கடல் அதுதான் நம்ம அதை கருங்கடல் நம்ம படிக்கணும். நமக்கு தெரிஞ்சவங்களும் எல்லாம் சொல்லுங்க, அதை கருங்கடல்னு படிங்க, அப்ப அவங்களுக்கு டக்குன்னு புரியும். இந்த இருள் கடல்னா கூட புரிஞ்சிருக்கும், அது டக்குனா இருங்கடல்ன்ட்டு அது கொஞ்சம் குழப்பச்சு. இது ஏன் திருப்பி இதை சொல்ற அழுத்தமா சொல்றேன்னா, தமிழ் கடவுள்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? தமிழ் கடவுள் அப்படின்னா முருகன் வழிபாடு தத்துவங்கள் தான். நீங்க அதை எதுவுமே நீங்க முருகன் அந்த உருவம் கொடுக்குறாங்க இல்லையா, எதுக்குள்ள இருக்காரு? எதுக்குள்ள நிற்கிறாரு? எதுக்குள்ள நிற்கிறாருன்னா, முருகன் குன்றுதோறும் குமரன் சொல்லுவாங்க, குன்று மேலே நிற்பாரு. அது சொல்லனா ஓம் எழுத்துக்குள்ள இருப்பாரு. ஓ, அந்த ஓம் இதான் ஓ இருக்கும், சுற்றிருக்க நடுவில் இருக்கும். கேட்டு இல்லையா? என் தமிழ் கடல் எனக்கு புரிய மாட்டேங்குது தான் நான் இதுக்கும் விளக்கம் சொல்கிறேன். இந்த தமிழ் கடல் ஏன் சொல்கிறாங்கிற விளக்கம் சொல்கிறேன். இதுதான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு முருகன்கிற மட்டும் இல்லை, அந்த ஓம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அங்கே ஓம் முருகன், இந்த ஓம்ங்கிற அந்த சத்தம் அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. மந்திரத்தானே சொல்கிறோம், வாசிக்கிறோம், அரோகராங்கிறோம், முருக ஓம் முருகாங்கிறோம்.
அந்த ஓம்குள்ள முருகனுங்கிற அந்த ஓமை நீங்கள் மறந்துடுறீங்க. இப்போ இந்த ஓம் தான் இருந்துச்சியா, ஓம் தான் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறையா இது ஓம் சொல்கிறேன், உலகமே அந்த சப்தத்துலேங்கிறான்ட்டாங்க. ஆனால் அந்த ஓம்குள்ள என்ன இருக்குது? ஓம், ஓங்காரம். ஓங்காரம் இன்னும் இருக்கு. அதில் ஓம்குள்ள என்ன இருக்கு? ஓம் அதான் அந்த சவுண்டு. அம்ங்கிறது ஆதியில் இருந்தது. இந்த ஓம்ங்கிறது அங்கேருந்து வந்ததால அவங்க அங்கேருந்து வந்து இங்கேருந்து வந்து சொல்கிறாங்க. இதுக்கு ஓமுக்கு முன்னாடி ஆம் தமிழ் வார்த்தை ஆம். அம்சாரி அம் அது வேற மாதிரி போவாங்க. சான்ஸ்கிரிட்ல போயிடுவது. அம்ங்கிறது அத ஓம் மருவுது. ஆமே அந்த வார்த்தை தான் இஸ்டாலில் போகிறது ஆமீன் மாதிரி. புரியுதா உங்களுக்கு? இது உங்களுக்கு புரிஞ்சு வச்சிங்க. இந்த ஓம்குள்ள இன்னொரு விளக்கம் இருக்கு. சத்தம் ஓம் சத்தம் அது மட்டும் புரியுது. அதுக்குள்ள இன்னும் 3 இருக்கு. அது என்ன இருக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் சொன்னாங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஆகாரம் மகாரம் உகாரம். அகாரம் உகாரம் மகாரம் மகாரம். புரியுதா? இப்போ இது 3 சொல்லு. ஆ உ இம். ஆவு ஆ ஏற்கனவே படிச்சிருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ எல்லாரும் ஆ உ இம் ஓம். திருவிளையாடல் புராணத்தில் கூட ஜெமினி சொல்லுவார். இந்த ஓம்ல என்ன இருக்கு? 3 இருக்கு ஓம்ல. அதுல 3 வார்த்தை சேர்ந்தது ஓம். ஆ உ இம் ஓம். இப்போ அகரம் உகரம் மகரம். இந்த மகரத்துக்குள்ள இருக்க இவரு இப்போ 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 வேறு அதான் சயின்ஸில் போனால் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் 3. தமிழில் அகரம் உகரம் மகரம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இப்போ ஆணு பெண்ணு மகரம் குழந்தை. எங்க அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான், எங்க அகரம் உகரம், எந்த இடத்துல அகர உகரம் ஒன்று சேருதோ அங்கே மகரம் வந்துடும். சத்தம் இடியும் மின்னலும் சேர்க்கும் போது அங்கே ஒன்று உற்பத்தி ஆகும், மழை. மழை. அப்போ அந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே அந்த அகர உகரம் தான். 3 இதில் தான் ஐக்கியமாயிருக்கு. ஆமாம், இந்த பிரபஞ்சம் எல்லா உலகமும் எல்லாருமே அதுக்கு தான் இந்த எழுத்து எழுதில் இருக்கு. அது எப்படி கண்டுபிடிச்சான்? தமிழில் வருதா? தமிழ் கடவுள் ஏன் சொல்கிறாங்க? புரியுதா புரியல? புரியுது. ஏன் இந்த தமிழை மறந்தீங்க? தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தமிழ் வித்வான் நிறைய இல்லை. தமிழை மறந்த வர பிரச்சனை. நீங்கள் ஏபிசி எடுத்த உடனே படித்து கொடுத்துறீங்க. இந்த கல்வி எப்படி வந்து பார்த்தீங்களா? இந்த உயிர் எழுத்து ஓம் எங்கே படிக்கிறீங்க? ஓ எங்கே இருக்குது, இம் எங்கே இருக்குது, எங்கே படிக்கிறீங்க? எதோ கல்வின்னு சொன்னாங்க. நம்ம இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? காசுக்காக எதை படிக்கணுமோ வேலைக்கு போகிற சம்பாதிக்க நிறையா இருக்கும், சொகுசாக இருக்காங்க, சீக்கிரம் நோய் வருது, செத்து போயிடுறாங்க. பணம் நேரம் தான் அவன் பெரிய மனுஷன் செஞ்சுக்கிறான். சீக்கிரம் சாப்பிட்றது நிறைய பணம் இருக்கவங்க தான் சீக்கிரம் சாப்பிட்றான். அவன் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். இவன் வந்து அனுபவிக்க ஒன்றும் இல்லை, எது கிடைச்சது சாப்பிட்றான். காசு இல்லை, காசு நிறையா இருக்கிறதால நிறையா வந்து அனுபவிக்கிற. சீக்கிரம் எல்லாமே வந்துடுது, சீக்கிரம் போய் சேர்ந்துடும். அந்த பணத்தை வச்சு காப்பாற்ற நினைக்கிறான், முடிய மாட்டேங்குது. அதாவது ஒரு நோய் வந்தால் பணத்தை வச்சு காப்பாற்றலான்னு பார்க்குறாங்க, முடியவே முடியாது. எப்போ நீ வந்து 12 கால் குதிரை கட்டுறாங்கிறான், காசு வச்சு எப்படி கட்டுவ? எனக்கு 1 கோடி ரூபா இருக்குது, கட்டுனா நின்றுடுமா? அது இதுக்கு தான் காசு இருக்குல்ல. ஒரு கொட்டம் அடக்கணும்னா இது வருதான். நீ எப்படி அது நம்ம பெருசாக வச்சுக்க. நீ எவ்வளோ பெரிய அழகாக இருந்துக்கு இப்போ எனக்கு என்ன? ஆனால் நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்கல்ல, காசு இருந்து அவங்களுக்கு. அவங்களும் வந்து இருந்து நல்லவங்க இருக்காங்கன்னா அவன் விட்டுட்டு வந்தவங்க நல்லவங்க. அந்த காசு தான் உனக்கு பிடிச்சி அங்கே வச்சிருக்கு இருக்கு. இருந்தாலும் சில பேர் இருக்காங்கல்ல. ஏன்னா காசே வேணான்னு வந்தவர் தான் பட்டினத்தார். அவர் புகழ் இன்னும் வாங்கிட்டு இருக்கு. எவ்வளோ கோடி. அப்போ காசு இருந்தால் அவன் சொகுசாக நல்லா வாழ்ந்துட்டு இருக்காம ஏன் அந்த விட்டு காசு வரான்?
உலகத்துக்கு வரான் உண்மையை தேட. இன்னும் அவனை பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ தூக்கி போட்டவனை பற்றி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் மற்றவன் அந்த ஊரில் பெரிய ஆளுங்க இல்லையா வச்சுருந்தேன், அவங்களாம் அவனே தெரிய மாட்டேங்குது. இவன் ஒருத்தன் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு 500 பேர் கூட இருந்துக்க மாட்டானா? வெள்ளலாரி எல்லாம் வேணான்னு போனார், அவர் தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். காசு 10 ரூபா கொடுப்பாங்க சொற்பொழிவுக்கு, அது கிணத்திலே வீசினேன் கூரையிலே வீசினு போகிறாரு. இப்போ காசுலாம் எப்படி நடக்குது? நீ என்ன எடுத்துக்கப்பா, இன்னைக்கு செலவு 5000 ரூபா எப்படி நடக்குது? நான் வந்து அவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா, நான் பாதி லாபத்தை வைக்கிறேன், பாதி வாரி கொடுத்து சம்பாதிக்கணும். எப்படி நடக்குது? இதே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்குறவங்கள செய்ய முடியாது. அவனுக்கு வேற கமிட்மெண்ட் இருக்கும், வீடு கட்டியிருப்பான். அந்த என்ன வராது முதல்ல நீ கமிட்மெண்ட் என்ன? இப்போ இந்த தருமத்தில் ஏன்னுடா மேலே போடலான்னு சொல்கிறாங்க. நீ சுயத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்? கீழே போக சொல்ல மண். ஏன் மண்? ஏம ஆல்ரெடி உனக்கு வாயை பிறந்துக்கிட்டு இருக்குது. நீ அதை காசை வச்சுட்டு காப்பாற்றிக்கிறன்னா முடியவே முடியாது. ஏன்னா இந்த காசுங்கிறது என்னன்னு அதுக்கு தெரியாது, தெரியுமா? பேப்பராக பார்த்தா பிரச்சனை இல்லை. நமக்கு தேவைக்கு பொருளை வாங்கிக்கிறதுக்கு அது ஒரு பேப்பர் ஒரு மதிப்பீடு, அதை வாங்கிட்டு வச்சுக்கணும். நம்ம இல்லை வச்சுக்கூடாது, தேவைக்கு வாங்கிக்கணும். இன்னொரு உழைப்பு தானே, அதை நீ கொடுத்து வாங்கிறதுக்காக ஒரு மதிப்பீடு சீட்டாக பார்த்தீங்கன்னா உனக்கு பிரச்சனையே இல்லை. பணம் 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 அப்போ அதில் பற்று ஏற்படுறவங்க தான் பிரச்சனை மாட்டிக்கிறீங்க. உனக்கு வாழ்வாதாரத்துக்கு வாங்கிக்குள்ளே தான்ப்பா கொடுக்குறாங்க. நீ என்ன உழைப்பு இருக்கு அதுக்கு ஒரு மதிப்பு போட்டு உழைப்புக்கான கூலி கொடு, அது ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க, அதை வச்சு நீ அதை வாங்கிக்கணும். அதான் உலகம் இப்படி தான் இயங்குது. ஒருத்தருக்கு மனிதனுக்கு தான் எல்லாம் செஞ்சாகணும், வேறு வழியே இல்லை. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இயங்கி தான் ஆகணும். ஆமாம், முடி வெட்டி தான் ஆகணும், சூழல் கொடுத்து தான் ஆகணும், 3 வேளை சாப்பிட்டு தான் ஆகணும். இப்படி இதான். ஆனால் அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் விடுபடணும். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குதியா, அதுலேருந்து ஒன்று எதிர் நீச்சல் போட்டு இப்படி திரும்புது பாரு. 1000 போட்டில் 1-2 இப்படி திரும்பும், அவ்வளோதான். புரியுதா? சரி, இது முருகன் ஏன் தமிழ் கடவுள்னா புரியுதா? ஓம் தமிழ் வார்த்தை, தமிழ் சப்தம், தமிழன்தான் கொண்டு வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்குறான். தமிழ் எழுத்து தான். அந்த தமிழ் எங்கே ஆரம்பிக்குது, அந்த சத்தம் எங்கேருந்து வருது, எல்லாம் 1ஆம் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தான் சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. நம்ம கல்வி அடிப்படை கல்வியே ஆன்மீகம் தானே, அதுதான் சாகா கல்வியே. உயிரெழுத்து சொல்கிற உயிரெழுத்து பாரு என்ன அருமையாக கொடுக்குறாரு. உயிரெழுத்து எங்கே உற்பத்தி ஆகுது, எல்லாம் வருது. எப்படி உற்பத்தி ஆகுது, எழுத்தபடி எங்கே எடுத்தாங்க முதல் கொண்டு ஐயா கொடுக்குறது. யாருக்காவது தெரியுமா? அகரம் உகரம் மகரம், இதுதான் இயக்கம், இதுதான் எல்லா பிரபஞ்சம், இதுதான் ரகசியம். எனக்குள்ளே இருக்கு. எங்க இதுதான் பூரா சாராம்சம் தான் தமிழ் கொடுத்துட்டாங்க. இதுதான் தமிழ் கடவுள்னு சொன்னாங்க. இது எத்தனை பேர் யூடியூப்ல நிறைய பேர் அது என்னன்னா அந்த பக்தியில நிறைய பேர் கேள்வி கேட்குறது தமிழ் கிடையாதுன்னா அது பல விதமான அர்த்தம் சொல்றாங்க. அவர் 6 கை இருக்கு, 4 கால் இருக்கு, இப்படி சொல்லி அவர் இப்படி வந்து காப்பாற்றுவார், அப்படி வந்து காப்பாற்றுவார். இந்த உண்மை ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த சொற்பொழிவாற்றவங்க பேசுறவங்களும் இப்படி தான் அது பேசுறாங்க. ஆனால் போனதில் 6 சக்கரத்தை பற்றி பேசணும். அந்த ஆதாரம் பற்றின நீங்கள் தமிழ் கடவுளை தானே கேட்குறீங்க. மலைக்கு தான் விளக்கம் சொன்னோம், அது ஆதாரத்துக்கு சொன்னோம் இல்லையா? மலைக்கு தான் சொன்னோம். நீங்கள் தமிழ் உள்ளே இருக்கார் அவரு. இதான் ஓம்குள்ளே இருக்கு. ஓம்குள்ளே தான் உலகம், ஓம்குள்ளே எல்லாமே இருக்கு. இதை புரிஞ்சிக்கிறது தான் முடியல. நிறைய ஃபோட்டோ நீங்கள் பாருங்க, விட்டு கவனிங்க. ஓம்னு பேசுறது நடுவில் நிற்பாது. எல்லாம் தத்துவங்களை புரிஞ்சுக்க. தப்பு இந்த பக்தி பண்ணுற அதெல்லாம் தப்புன்னு சொல்ல, அங்கே அது தெரிஞ்சுக்கணும்.
ஏட்டு சுரக்காய் மாரி 1ஆம் கிளாஸில் வாழைக்காய் பாகக்காய் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா, அதேமாரி நீங்கள் சுண்டைக்காய் கண்டக்காய்லாம் அந்த 1ஆம் கிளாஸ் தான். அதை படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வரணும் ப்ராக்டிக்கலுக்கு. அப்படியே அந்த சுண்டைக்காய் சுரக்காய் எடுத்துக்கிட்டு இப்போ கை பண்ண வந்தால் தச்சிங்க. அப்புறம் எப்படி அது பேப்பரு ஏட்டு உதவாதுங்கிற மாதிரி நீங்கள் அதை படிச்சுக்கிட்டு நான் இங்கே தான் இருப்பேன், என்னை காப்பாற்றுவார் எல்லாம் பண்ணுவாருங்கிறது நினச்சிக்கிட்டு இருந்தால் நீ அவ்வளோ விட உன்னோட மாற்ற முடியாது. யார் சொன்னாலும் உங்களை திருத்தவும் முடியாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு விளையாடு. ஒருத்தருக்கும் சொல்லி கொடுத்து விளையாட முடியாது. நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணும். முடியுமா? என்ன எப்படி சொல்லி இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு 1/2 நேரம் ஒரு அகல் என்ன படித்தோம்? எல்லையில் பிறப்பன் இருங்கட கடத்திய நல்ல நீக்க பிரிஞ்சு ஏறா நிலைமை செயற்று என் தனக்கு ஆறார் காட்டு ஐயவும் திரவும் அறுத்து எனது உடம்பினில் ஐயம் நீக்கி அறுப்பெரும் ஜோதி. இப்போ நேரம் கருதி இந்த ஐயமும் திருவும் ஏறா நிலைமை செயற்று சொன்னா ஐயமும் திருவும் அறுத்து எனது உடம்பினால் ஐயம் நீக்கி அறுப்பெரும் ஜோதி. ஒன்றன இரண்டன ஒன்றின் இவை இரண்டன அன்றன விளங்கி அறுப்பு. இந்த 2 வார்த்தையும் அடுத்த வாரம் கணிப்போகும். அறுப்பு. நன்றி, வணக்கம்.